ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2026ல வெளியான பிவி பக்சி அப்படின்ற ஒரு பெங்கால் சீரீஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த சீரீஸோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்துல இருந்து வர முதல் பெண் போலீஸா இருந்துட்டு இருக்காங்க. நம்மளோட திறமையால சீக்கிரமாவே இன்ஸ்பெக்டர் ஆயிரணும், இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஹெட்டா இருக்கணும் அப்படின்ற கனவோட உழைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. இவங்களோட கனவுல அச்சதைய வாரி இறைக்கிற மாதிரி திருமண ஏற்பாடு பண்ணிடுறாங்க வீட்டுல. தன்னுடைய கனவுக்காக இந்த திருமணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஹீரோயினே பல முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த முயற்சிகள்லாம் தோல்வி அடையும். அதே சமயம் மாப்பிள்ளையும் நம்ம ஹீரோனுக்கு பிடிச்சு போயிருங்க. ரெண்டு பேர்த்தோட சம்மதத்தோடயே இவங்க திருமணம் பண்ணலாம்னு முடிவு எடுப்பாங்க. அங்கதான் கைசோர் அதிர்ச்சி. திருமணத்துக்கு முன்னாடி நாள் மாப்பிள்ளை மர்மமான முறையில காணாம போயிடுறாரு. அவர் எங்க போனாரு, இந்த திருமணம் நடக்குமா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் மொத்த சீரிஸ். இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரே வீடியோல பாத்திரலாம். இந்த சீரிஸ் பெங்கால் லாங்குவேஜ்ல மட்டும் தான் கைஸ் அவைலபிளா இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் ஒரு கான்ஸ்டபிளா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா மனக்கோலத்துல காட்டுக்குள்ள தெரிச்சடிச்சு எவனையோ வரட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எவன் என்ன ஏழரையா கூட்டினான்னு தெரியல. அவனை பிடிக்கணும் அப்படின்ற குறிக்கோளோட மனமேடையில இருந்து அப்படியே ஓடி வந்திருக்காங்க. எப்படியோ துரத்தி அடிச்சு அவனை பிடிச்சிட்டாங்க. பின்னாடி சப்போர்ட்டுக்கு ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களும் வந்திருக்காங்க. அவன் தப்பிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே மறைச்சு வச்சிருக்கிற கன் எடுத்து அவனை பார்த்து பாயிண்ட் பண்ண பட்டுன்னு ஹீரோனுடைய அம்மா தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. வெளியில சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? எழுந்துரு முத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது இதெல்லாமே ஹீரோனுடைய கனவு அப்படின்ட்டு. பேசிக்கா நம்ம ஹீரோயின் இந்த கிராமத்துல இருந்து வந்த ஒரு முதல் பெண் போலீஸா இருந்துட்டு இருக்காங்க. நிறைய கிரைம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி சீக்கிரமா இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு உயரணும் அப்படின்ற கனவு இருக்குதுங்க. சோ அந்த கனவு அடிக்கடி கனவா வேற வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் எவனோ ஒருத்தனை துரத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே கனவு வந்துகிட்டு இருக்குமா அப்படின்ட்டு. முழு நேரமும் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்திலே இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கனவு வந்துகிட்டு இருக்கு. சரி சட்டு புட்டுன்னு எழுந்திருச்சு ரெடி ஆகி வேலைக்கு கிளம்பு. சாயங்காலம் சீக்கிரமாவே வந்துரு. இன்னைக்கு உன்னை பொண்ணு பாக்குறதுக்கா வராங்க அப்படின்னு சொல்ல, என்னவா சொல்ற, இன்னைக்கு வேண்டாமா, இன்னொரு நாள் வர சொல்லுமா, இன்னைக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்ல அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதே போலதான் போன வாரமும் சொன்னேன். அதனாலதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இந்த வாரம் இந்த நாள்ல வர சொன்னேன். இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் என்னால முடியாது, நீ சட்டு புட்டுன்னு கிளம்பு, சொல்றத மட்டும் செய் அப்படின்ற மாதிரி அம்மா திட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஹீரோயின், அவங்க அம்மா அப்பா, தம்பி பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போற வயசுல இருந்துட்டு இருக்கான். காலங்காத்தால அம்மா தான் எழுந்திருச்சு இவங்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா பார்த்துதான் ஆகணுமா, நாளைக்கு இல்லாட்டி நாளானிக்கு வர சொல்லலாம் இல்லையா அப்படிங்கும் போது, ஏன் இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவங்க வருவாங்க, நீ சீக்கிரமா டியூட்டியை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா திட்டுறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு போலீஸ் ஆபீசரும் இன்ஸ்பெக்டரும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆபீசர் பைக்கை ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. ஆமா கூட உன்னை விட ரொம்ப வேகமா போகுமேடா, ஏன்டா இவ்வளவு ஸ்லோவா பைக் ஓட்டிட்டு இருக்க அப்படின்ட்டு. இன்ஸ்பெக்டர் இவ்வளவு டென்ஷனா இருக்கிறதுக்கு காரணம், இந்த ஊர்ல ராபரி நடந்திருக்குதுங்க. கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் கொள்ளையர்கள் ஒரு பேக்ல நிரப்பிட்டு தப்பிச்சு போயிட்டானுங்க. ஆனா அவனுக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இன்ஃபார்மர் சொல்றேன்னு சொல்லி இருக்காரு. ஆனா இப்போ வரைக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. அந்த இன்ஃபார்மரோட காலுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வேக வேகமா போய் என்ன சார் பண்ண போறோம்? அப்படியே ஸ்டேஷனுக்கு போனாலும் நம்ம ஃபோர்ஸை கூட்டிட்டு எங்க போறது, எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கானுங்கன்னே நமக்கு தெரியாது இல்லையா? பொறுமையா இருங்க சார், பாத்துக்கலாம் அப்படின்னு பைக் ஓட்டிட்டு வரவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆளு. நம்ம ஹீரோயின் இந்த இன்ஸ்பெக்டரை விட ஸ்கோர் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயமும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த பைக் ஓட்டுறவர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நீங்க இன்ஸ்பெக்டர், அவ சாதாரண கான்ஸ்டபிள், உங்களை மீறி அவனால என்ன பண்ணிட முடியும், ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுல வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அம்மா கேக்குறாங்க, எதுக்கு இவ்வளவு வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு. 3 நாளைக்கு முன்னாடி கொள்ளையர்கள் ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிட்டு கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை ஒரு பேக்ல நிரப்பிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தலைமறைவா இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்குது. இது எந்த இடம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு அந்த இன்ஃபார்மர் சொல்றேன்னு சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொல்ல, இது எனக்கு தெரியுமே, இருந்தாலும் நீ சீக்கிரமா போய் அங்க என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த ராபரி பண்ணிட்டு போனவங்களை பிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சார் அது இருக்கட்டும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்க, அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோனோட அம்மாவே பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல கூப்பிட்டு பேசி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனை பொண்ணு பாக்குறதுக்காக இன்னைக்கு வராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ திருடங்களை பிடிக்கிறதுக்காக உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க, நீ சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. எதையாவது பண்ணி முன்னுக்கு வந்துடலான்னு பார்த்தா வீட்டுல இருக்கிறவங்களே நம்மள முன்னுக்கு வர விடாம தடுத்துருவாங்க போல அப்படின்னு புலம்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, இந்தாமா இந்த டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் உங்க அப்பாவோட ஆபீஸ்ல கொடுத்துட்டு உன் தம்பியை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு நான் போற வரைக்கும் அந்த திருடன் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வேலைகளையும் செய்யறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல மொத்தம் 11 பேர் இருக்காங்க போலங்க. இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அந்த 11 பேர்த்தையும் நிப்பாட்டி அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு சூழல்ல தம்பியை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு லேடி கான்ஸ்டபிள் ஹீரோனுக்கு போனை போட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் ஸ்டேஷனுக்கு வராம, இங்க 11 பேரும் தயாராயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஃபார்மர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் வரல அப்படின்னு சொல்ல, இன்ஃபார்மர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அதை அச்சு பிசுறாம என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இன்ஃபார்மர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது
எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, இப்படி இன்ஃபார்மர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய லேண்ட்லைனுக்கு தான் கால் பண்ணுவான். அப்ப இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு போனை எடுத்து நீ காதுல வச்சானா இன்ஃபார்மர் பேசுறது உனக்கும் கேட்கும். இதன் மூலமா நம்ம இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கான்ஸ்டபிளும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுடைய லேண்ட்லைனுக்கு கால் வருது. இன்ஸ்பெக்டர் போன் அட்டென்ட் பண்ண என்னோட சிக்கன் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. ஏயா இருக்கிற பிரச்சனையில உன் கோழியை வேற கண்டுபிடிக்கணுமா, வெய்யா போனை அப்படிங்கும் போது, சார் போனை கட் பண்ணிடாதீங்க, காணாம போன என்னோட சிக்கனு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு ஹாண்டட் ஹவுஸ்குள்ள தான் பதுங்கி இருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருங்க. அப்பதான் தெரிய வருது இன்ஃபார்மர் தான் அந்த திருடங்களை பிடிக்கிறதுக்கு இன்டெரக்டா துப்பு கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம 1 மணி நேரத்துக்குள்ள போனா மட்டும்தான் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டு இந்த இன்ஸ்பெக்டர் தன்னோட டீமோட கிளம்புறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனை நோக்கி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா ஜீப்ல தேவையான ஆட்களை எல்லாம் ஏத்திட்டு அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை கூப்பிட்டு பிவி வந்தான்னு வையன் திரும்ப வீட்டுக்கே போ சொல்லிரு, அவங்க வீட்டுல அவளை பொண்ணு பார்க்க வரதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ரெஜிஸ்டர்ல லீவுன்னு எழுதிட்டு போ சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. உடனடியா இந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு போனை போட்டு, சார் டீமோட கிளம்பிட்டாரு, உன்னை லீவுன்னு எழுதி வைக்க சொல்லிட்டு வீட்டுக்கு போ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, அது இருக்கட்டும் இன்ஃபார்மர் கால் பண்ணானா ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னானான்னு கேட்க, இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாண்டட் ஹவுஸ்குள்ள தான் அவங்க எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. அங்க ஒரு சைக்கிள் இருக்குது, அந்த சைக்கிள் எடுத்துட்டு டைரக்டா அந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க ஜீப்ல போனாங்க இல்லையா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு மேல அவங்களுக்கு வழி தெரியலங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் கூட இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸே சொல்றாங்க, பேசாம பிவியும் நம்ம கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம், அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன என் கூட இருந்துட்டே அவளை நீ பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோயின் வந்தா ஹீரோயின் ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஹீரோனை பிடிக்கிறதே இல்லங்க. போதாத குறைக்கு பொண்ணு பாக்குறதுக்காக வராங்கன்னு சொன்ன உடனே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் தனியா திருடங்களை பிடிக்க போலான்னு வந்திருக்காரு. வந்த இடத்துல வழி தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த வழியா போற வரவங்க கிட்ட எல்லாம் வழி கேட்டுக்கிட்டு இருக்க, அதுல ஒருத்தன் டைரக்டா போய் இந்த ஹாண்டட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறான், இந்த மாதிரி உங்களை தேடிட்டு இருக்காங்க, உடனடியா இங்க இருந்து போகணும் அப்படின்ட்டு. எப்படி போலீஸ்க்கு தெரிஞ்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது, போலீஸ் கண்ணுல படாம இந்த இடத்துல இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த போலீஸ்காரங்க வழி தெரியாம நின்னுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் சைக்கிள்ல வராங்க. இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க என்ன எதுன்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அவரோட கெத்தை விட்டு கொடுக்காம நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுல ஒரு கான்ஸ்டபிள் பட்டுன்னு அந்த ஹாண்டட் பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு அட்ரஸ் கேட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாருங்க. அந்த ஹாண்டட் பிளேஸ்க்கு எனக்கு வழி தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அந்த வழியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்பவும் ஹீரோனை கூட்டிட்டு போகாம அந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் அந்த ராபரி கும்பலை பிடிக்கிறதுக்காக நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு ரொம்ப வேக வேகமா வந்துட்டு இருப்பாங்க. போற வழியில சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிருதுங்க. சைக்கிள் டயர் பஞ்சர் போறதுக்காக பக்கத்துல இருக்கிற பஞ்சர் கடைக்கு போயிருவாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க அந்த ஹாண்டட் பிளேஸையும் ரீச் பண்ணிடுவாங்க. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கை சுத்தி வளைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கையில கன்னோட உள்ள நுழையறாருங்க. உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டதற்கான தடயமெல்லாம் இருக்குது. ஆனா அந்த இடத்துல இந்த ராபரி கும்பல் இல்ல. சோ இவங்க போற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப பஞ்சர் போறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா வர ஒரு நபர் கிட்ட லிஃப்ட் கேட்க அந்த நபர் ஆரம்பத்துல கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு. அவர்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி அப்படியே லிஃப்ட் கேட்டுட்டு ஸ்கூட்டில வந்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரோட டீமோட ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசும்போது தான் தெரிய வருது ஆல்ரெடி அந்த ராபர் கும்பல் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு. நீங்க வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோனுக்கு மனசே இல்லங்க. அந்த ஸ்கூட்டர்காரர் இப்போ உங்களை எங்க டிராப் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா நான் கண்ணால பார்க்காம கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், நான் ஒரு வாட்டி போய் அந்த ஹாண்டட் பிளேஸை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியா அந்த ஹாண்டட் பிளேஸ்க்குள்ள நுழையறாங்க. அங்க போய் ஆய்வு செய்யும் போது தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆக்சுவலா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இந்த ஹாண்டட் பிளேஸ்க்குள்ள ராபரி கும்பலை தேடும் போது அவங்க எங்கேயும் தப்பிச்சு போக கிடையாது, அவங்க இதே ஹாண்டட் பிளேஸ்க்குள்ள தான் மறைஞ்சிருந்திருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சரியா தேடாம இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு. இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ரிக்ஷா சைக்கிள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு தான் ராபரி கும்பல் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. சோ அது அங்க இருக்கக்கூடிய சகதியில பதிஞ்சிருக்குதுங்க. அதாவது ஜீப் டயர் வச்சிருக்குதுங்க, அதுக்கு மேல இந்த சைக்கிள் டயர் வச்சிருக்குது. அப்ப இப்பதான் இவங்க கிளம்பி போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த டயர் வச்ச வச்சு ஹீரோயின் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா தூரத்துல அவனுங்க போயிட்டு இருக்கானுங்க. ரொம்ப வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சைக்கிளை திருப்பி வயல்வெளியில விட்டுறாங்க. வயல்வெளிக்குள்ள போன சைக்கிள் அப்படியே சாஞ்சிருதுங்க. துரத்திட்டு போய் ஒருத்தனை பிடிச்சிடுறாங்க. அவன் கையில தான் பேக் இருக்குது. அவன் ஹீரோனை தள்ளி விட்டு மிதின்னு மிதிக்கிறான், உதைக்கிறான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் அவனை பிடிக்க முடியாம போச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது லிஃப்ட் கொடுத்தாரு இல்லையா, அந்த நபர் ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாரு. கல்லால போட்டு அடி அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அடிக்கும் போது வலி தாங்க முடியாம அந்த பண பேக் அங்கேயே விட்டுட்டு அவனுங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிடுறானுங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனோட வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பாக்குறதுக்காக வந்துட்டாங்க. ஆனா மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துடுறேன்னு சொல்லி இருந்திருக்காராம். பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேக்குறாங்க. இப்ப அம்மாக்கும் அப்பாக்கும் என்ன பதில் சொல்றதுனே தெரியலங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோன் டியூட்டியை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க பட்டனி ஹீரோனுடைய தம்பி கண்டென்ட் எடுத்து கொடுக்குறான். அக்கா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நீங்க சாப்பிடுங்க, ரெடி ஆயிட்டாலும் நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விலகிடுறான். இப்ப ரூம்குள்ள போயிட்டு அம்மா சொல்றாங்க, எப்படியோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நீ சமாளிச்சுட்ட, அவ எங்க இருக்கிறா என்ன பண்றானே தெரியலையே, சீக்கிரம் வந்தா தானே ரெடி ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு போன் அடிச்சா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க.
லிஃப்ட் கொடுத்தார் இல்லையா, அவர் தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஹீரோனோட கை கால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பலமா அடிபட்டிருக்கும். அதுக்கு மெடிசன் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா போன் பண்ணி சீக்கிரமா வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் வேகமா வந்துகிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. தோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, ரெடி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலி அந்த ஸ்கூட்டில லிஃப்ட் கொடுத்தவரே அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் கிட்ட கொண்டாந்து ஹீரோனை டிராப் பண்ணிடுறாரு. தம்பி பாத்தீங்கன்னா சீக்கிரமா வா அப்படின்ற மாதிரி சொல்லி பின்பக்க வழியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஹீரோனை சீக்கிரமா ரெடி பண்ண வச்சிருவாங்க. ஹீரோன் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்க ஹீரோனோட தம்பி வெளியில வரான். வந்து பார்த்தா லிஃப்ட் கொடுத்தாரு இல்லையா ஸ்கூட்டிக்காரரு, அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காருங்க. உள்ள குடுகுடுன்னு ஓடி போய் அக்கா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, உனக்கு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்தாரே அவர் வேற வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ எனக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன், பணம் தராம விட்டதுனால தான் வந்துட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உடனே ரெடி ஆயிட்டு இவங்க வெளியில வந்து பார்த்தா அந்த லிஃப்ட் கொடுத்தாரு இல்லையா அவர் தான் மாப்பிள்ளையா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீயா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்க, அவரும் நீயா அப்படின்ற மாதிரி பதிலுக்கு கேட்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. ஆல்ரெடி உங்க 2 பேருக்கு தெரியுமா அப்படின்ட்டு. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. காலையில இருந்து என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே இவர் பக்கத்துல இருந்து பார்த்தார் இல்லையா, சோ எல்லாத்தையுமே டீடைல்டா சொல்ல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. இந்த பொண்ணு ரொம்பவே பிரேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலையை ஓட்டுறணும் அப்படின்றாங்க. இதை கேட்கும் போது ஹீரோனுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது. ஹீரோனோட அப்பாவும் சொல்றாரு, இந்த காலத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம், எங்க பொண்ணுக்கு கிடைச்சிருக்குது, ஆனா நீங்க என்னடானா வேலை ஓட்டணும்னு சொல்றீங்களே, அவ வீட்டையும் பார்த்துப்பா அதே சமயம் ஃபேமிலியும் ரன் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஹீரோன் ரொம்ப டைரக்டாவே சொல்லிடுறாங்க, இல்லங்க நான் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை வாங்கினேன், எனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்ற கனவெல்லாம் இருக்குது, மேரேஜுக்காக என்னோட கனவை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ஃபேமிலி அப்படின்னு கேட்க, இங்க இருக்கிற வரைக்கும் என்னோட அம்மாக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் உதவி செய்வேன், இவ்வளவுதான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும், என்னால வேலையெல்லாம் விட முடியாது, இதுக்கப்புறம் உங்களோட டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோனோட அம்மாக்கு கஷ்டமா இருக்கு, இவன் ஏன் இப்படி பேசிட்டு போறா அப்படின்ட்டு. பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு எதிர்பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா ஓகே நாள் குறிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இன்னில இருந்து 15 நாளைக்கு அப்புறம் நல்ல நாள் இருக்கு, ஸோ அப்பவே வந்து இவங்களுக்கு திருமண ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிடுறாங்க. ஹீரோனோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஹீரோன் ஹாப்பியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வந்து மறுபடியும் வேலையை விட்டுருன்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். அதனால ஹீரோனுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லைங்க. அங்க கட் பண்ணா ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா மீடியாக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காருங்க. அவரோட லீடர்ஷிப்னால தான் அந்த ராபரி கும்பல் கிட்ட இருந்து அந்த பணத்தை மீட்டெடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லேடி கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா எல்லா எஃபோர்ட்டையும் போட்டது பிவி, ஆனா இவங்க ஏதோ ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்ட மாதிரி வெக்கமே இல்லாம இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த லேடி கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோனுக்கு போன் அடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரோட இன்டர்வியூ பாத்தியா, அவங்க ஏதோ ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் சாதிச்ச மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதே, விடு இதுக்கு மேல கிரெடிட்ஸ் கிடைச்சா என்ன கிடைக்கலனா என்ன, என் வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வீட்டுல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சொல்ல மறந்துட்டேன், அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே டீடைலா சொல்லிடுறாங்க. லிஃப்ட் கொடுத்தவரை தான் என்ன பொண்ணு பாக்குறதுக்கும் வந்தாரு அப்படின்னு சொல்ல, இப்படி நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு என்னமோ சம்திங் ராங்னு தோணுது, ஒருவேளை அவர் வாண்டடாவே உன் பின்னாடி சுத்திட்டு இருந்திருந்தா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அந்த லேடி கான்ஸ்டபிள் ரமா பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சாரி எல்லாம் கட்டிட்டு கோபால் வேலை பார்க்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸுக்கு போயிட்டு அங்க அவங்க கிட்ட நம்ம ஹீரோனை பத்தி நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. இந்த பொண்ணு சரியில்லை, இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை நல்லாவே இருக்காது, நான் வந்து பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன், ஆச்சா போச்சான்னு ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் கோபால் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. யார் இவங்க, எதுக்காக நம்ம கட்டிக்க போற பொண்ணை பத்தி எல்லாம் வந்து இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி கோபால் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுறாருங்க. அங்க கட் பண்ணா கோபாலோட வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் வருது. போன் அட்டன் பண்ணா அமித் அப்படின்ற ஒரு நபர் பேசுறதாகவும், அமித் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை காதலிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. உடனே கோபாலோட அப்பா அவங்க அம்மா கிட்ட போனை கொடுத்து, யாரோருத்தன் போன் பண்ணி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, நீ என்னன்னு பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, கோபாலோட அம்மா பாத்தீங்கன்னா நீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்க, இவர் எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி நான் அமித், நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் வேலை பர்மனெண்ட் ஆகல, பர்மனெண்ட் ஆனதுக்கு அப்புறம் காதல சொல்லி நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டீங்க, உங்களுக்கெல்லாம் செட் ஆகாது, நீங்க கைவிட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே கோபாலோட அம்மா, ஓ நீ முயற்சி செஞ்சிருக்கிற ஆனா பர்மனெண்ட் ஆகாதனால உனக்கு அந்த பொண்ணு கிடைக்காம போயிட்டா, அந்த விரக்தியில போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற கரெக்டா, முதல்ல நீ அவளை பாக்குறத விட்டுட்டு உன் வேலையில பர்மனெண்ட் ஆகிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கோபால் வீட்டுல ஹீரோனை பத்தி நெகட்டிவா பேசுறதுக்கு முயற்சி செஞ்சு அது தோல்வி அடைஞ்சிருதுங்க. ஆக்சுவலா ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற கான்ஸ்டபிள் தான் போன் பண்ணி இந்த மாதிரி பேசியிருப்பாரு. ராத்திரி கோபால் வீட்டுக்கு வர்றாருங்க. அவருக்கும் இந்த தகவல் தெரிய வருது. சோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அவளை வேலையை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்காக போற டிராமா தான் இதெல்லாம் பெருசா கண்டுக்காத அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க பேசிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனோட வீட்டுல
அவங்க அப்பா எங்க பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கொடுக்கலாம், என்ன மாதிரியான பிரிண்ட்ல பத்திரிக்கை அடிக்கலான்றத பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்னடா அது எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு பார்த்தா இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா நம்ம கனவு எல்லாமே கலைஞ்சு போயிருமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் வீட்டுல போயிட்டு இருக்க திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கால் வருதுங்க. அட்டன் பண்ணா ஒரு மர்ம நபர் அமித் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அமித்னு எனக்கு யாரையுமே தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தமே மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். இதை கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா அமித் அப்படின்ற ஃபேக் நேம்ல நம்ம ஹீரோயின் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசினாங்க. ஆனா உண்மையிலேயே அமித் அப்படின்ற ஒரு நபர் நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தமே மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மாவே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, யார் அந்த பையன் அமித் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வந்து பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க அப்படியெல்லாம் நான் யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய அப்பா ரொம்பவே வருத்தப்படுறாரு. எல்லாம் ஓகே ஆகி 2 வாரத்துல கல்யாணம் அப்படின்ற நிலைமையில நீ இந்த மாதிரிலாம் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டினா என்னோட மரியாதை என்ன ஆகுறது, நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனும் சமாதானப்படுத்துறாங்க. அம்மா கேட்கறாங்க யார் அந்த அமித் அப்படின்னு சொல்லிட்டு. அமித்லாம் யாரும் கிடையாது, என் கூட ஒர்க் பண்ற கான்ஸ்டபிளை வச்சு தான் அந்த பேர்ல நான் பேசினேன் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா இந்த ராபரி கும்பலோட தலைவியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த தலைவியோட பேரு தேவி அப்படின்னு வச்சுக்கலாம். தேவி கிட்ட ராபரி கும்பலை சார்ந்தவங்க சொல்றாங்க, ஆக்சுவலா ஒரு பெண் போலீஸ் தான் வந்து எங்களை பிடிச்சா, எங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அவதான் பிடிங்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா நியூஸ்ல அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே, இந்த இன்ஸ்பெக்டர் தான் உங்களை எல்லாம் சேஸ் பண்ணி பிடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரே ஒரு பொண்ணு தான் வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணனா, ஊருக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஓடி வந்துட்டோம், அதுக்கப்புறம் தான் பேக் அவங்க கைக்கு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எதுக்கும் அந்த லேடி மேல ஒரு கண் பார்வையை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த ராபரி கும்பல் கிட்ட அந்த தேவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தானே அமித் அப்படின்ற பேர்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போன் பண்ணி பேசியிருந்தாங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக. ஆனா உண்மையிலேயே அமித் அப்படின்ற பேர்ல யாரோ ஒருத்தன் ஹீரோயினுக்கு போனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தான். நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தான். நேரடியா போய் அவன் எதுக்காக மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ரமா அப்படின்ற அந்த கான்ஸ்டபிளும் பாத்தீங்கன்னா அந்த மடனான இடத்துக்கு போவாங்க. ரமா ஒரு பக்கம் தேடுவாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தேடுவாங்க. ரமா அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய யாரையோ ஒருத்தர் பார்த்துட்டு நீதான் அமிதா அப்படின்னு சொல்லி கிட்ட போவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க ஹீரோனுடைய வாயில கை வச்சுட்டு சத்தம் போடாத, சத்தம் போட்டேன்னா உன்னை சுற்றுவேன், பின்னாடி கன்னு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஹீரோயின் பாத்தீங்கன்னா சைலண்டா கை தூக்கிட்டு திரும்புவாங்க. அப்பதான் அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா அவரோட முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கார்ஃப் எல்லாம் கலட்டுவாரு, கையில இருக்கக்கூடிய கன்னையும் காட்டுவாரு. அது வெறும் குச்சி தான். சோ அங்க இருக்கிறது அமித் கிடையாது, நம்ம ஹீரோயினை கட்டிக்க போற பையனான கோபால் தான். அது மட்டும் இல்லாம ரமா ஒருத்தங்களை பார்த்தாங்க இல்லையா, அது பாத்தீங்கன்னா கோபால் வீட்டை சார்ந்தவர் தான். கோபாலோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி இந்த மாதிரி போன் பண்ணி சொல்ல வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம்னு நினைச்சாங்க இல்லையா, திரும்பவும் ஒரு கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி ஹீரோனை வர வச்சிருக்காங்க. ஜஸ்ட் பதில் பிராங்க் தான் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ கோபால் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன ரீசனுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்லுவாங்க எனக்கு ட்ரீம் இருக்கு, இந்த திருமணத்தினால என்னோட ட்ரீம் எல்லாம் சதஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருந்தது, அதனால தான் நான் கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்குறேன், இப்போவே எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்னைக்குமே உன்னோட ட்ரீமுக்கு தடையா இருந்தது இல்லையே, திருமணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்தே உன்னோட ட்ரீமை நிறைவேற்றலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. 50% இந்த கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னொரு 50% ஓகேனா இந்த திருமணம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கும் போது 50%ஆ அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம், என் சைட்ல இருந்து முழு சம்மதத்தை தெரிவிச்சிட்டேன், உன் சைட்ல இருந்து தான் இன்னும் முழு சம்மதம் வரல, அது வந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஸ்மைல் பண்ணுறாங்க. பேசிக்கா கோபால் பார்த்தீங்கன்னா ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு இன்னும் 2 வாரம் டைம் இருக்குதுங்க. இதுக்கிடையில இவங்க 2 பேரும் நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோபால பிடிச்சி போய் திருமணம் பண்ணிக்க போறாங்க. இப்போ அந்த 4 வருதுங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கோபால் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்போ மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு வண்டியிலையும், சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பஸ்லயும் பின்னாடி வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து கால் பண்ணுவாங்க, இன்னும் மாப்பிள்ளை வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவே கிளம்பிட்டாங்க வந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்காக பொண்ணு வீட்டுல எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல பாத்தீங்கன்னா மாப்பிளைய வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. மறுபடியும் பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து மாப்பிளையோட அப்பாக்கு கால் போகுது. எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க, இன்னும் வந்திருக்கணுமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் வரல, மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்ல, இவங்களும் பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. மாப்பிள்ளை எங்க போனார்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு தகவல் வந்து சேருது, ஹீரோனை கட்டிக்க போற மாப்பிள்ளையான கோபால் மர்மமான முறையில காணாம போயிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதே டவுட்டா இருந்துட்டு இருக்குதுங்க. குடும்பத்தினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிடுறாங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு நானே போய் அவரை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு களத்துல இறங்குறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நீ போய் என்னமா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்
தான் போலீஸ் ஆச்சு, அதனால நான் போய் கோபாலை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் பேர் ஹீரோனுக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. ஹீரோன் ரோடு கிட்ட வரும்போது ஒரு நபர் பேட்டரி வண்டியில வர்றாருங்க. அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு மாப்பிள வந்த வழியில தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா மாப்பிளையான கோபால் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில மயங்கி கிடக்குறாருங்க. அந்த டிரைவர் தான் பாத்தீங்கன்னா மாப்பிளைய காட்டுக்குள்ள எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோனும் உறவினர்கள் கூட சேர்ந்து எல்லா இடத்துலயுமே கேட்டு விசாரிச்சு தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா மாப்பிளை கிடைக்கவே இல்லை. ஃபைனலி ஒரு டீ கடையில இருக்கிறவரே நான் பார்த்தேன், இந்த வழியா தான் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா அந்த இடத்துக்கு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. உடனே அந்த டீ கடைக்காரர் பாத்தீங்கன்னா இந்த தேவின்றவங்களுக்கு போனை போட்டு இப்பதான் அவங்க வந்து கேட்டாங்க, நான் அட்ரஸ் சொல்லி விட்டேன் அப்படிங்கும் போது இந்த பிவிக்கு இதெல்லாம் தேவைதான், ஏன்னா இனிமேல் என்னோட லைன்ல குறுக்கிட மாட்டா இல்லையா, இது வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராபரி கும்பலோட தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்களை எதுதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக வேணும்னே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. ஃபைனலி நம்ம ஹீரோனும் உறவினர்களும் அந்த காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. மாப்பிளையும் பாத்துறாங்க. மாப்பிளை மற்றும் மாப்பிளை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்த எல்லா தங்க நகைகளையும் பாத்தீங்கன்னா திருடிட்டு அப்படியே விட்டுட்டு அந்த டிரைவர் எஸ் ஆயிட்டான். இப்போ அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியாக்குள்ள நுழையிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் மாப்பிளைய கூட்டிட்டு வந்துட்டாங்க. முதல்ல இவங்களோட திருமணம் தடைபடாம நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு திருமண ஏற்பாடு பண்ணிடுறாங்க. சோ நல்லபடியா திருமணமும் நடந்து முடியுதுங்க. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கார்ல வந்துகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் இருக்கிறார் இல்லையா, முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டு இருந்திருக்காருங்க. அந்த ஸ்ப்ரே வந்து மயக்க மருந்து ஸ்ப்ரே. அந்த ஸ்ப்ரே உள்ள வர ஆரம்பிச்சதும் மாப்பிளையும் மாப்பிளையோட ஃப்ரெண்டும் மயக்க அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் இவங்க கழுத்துல கையில இருக்கிறது எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருந்திருக்காரு. சோ திருட்டுக்காக தான் இது நடந்திருக்குது அப்படின்ற விஷயத்த இவர் சொல்றாருங்க. கட் பண்ணா திருடின பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு ஒரு ரெட் லைட் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு லேடி கிட்ட இந்த டிரைவர் கொண்டு போய் கொடுக்குறான். இந்த லேடியும் இந்த தங்க நகைகளை எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் மொபைல் போனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவன் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி மொபைல் போனையும் அடிச்சுட்டு வந்துட்டான். மொபைல் போன்ல ஒரு சிம் கார்டு இருக்கும், அதை ட்ரேஸ் பண்ணா எல்லாமே மாட்டிப்போம் அப்படின்றது அவனுக்கு தெரியல. அந்த ரெட் லைட் லேடி பாத்தீங்கன்னா திருடிட்டு வந்ததுக்காக அவன் கையில ஒரு சரக்கு பாட்டில கொடுத்து அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனோட ரூமுக்குள்ள கோபால் வராருங்க. கையில ஒரு துண்டு சீட் எடுத்துட்டு வராரு. அந்த துண்டு சீட்ல என்ன எழுதி இருக்கும் அப்படின்னா, நீ வந்து பாம்பு வாழை தொட்டுட்ட, கடிபடாம உன்னால போக முடியாது அப்படின்ட்டு. இதை படிச்சு பார்த்த கோபால் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கொடுத்து இது என்னது, ஒருவேளை நீ வந்து ஒரு திருடனை போய் பிடிச்சியே, அவங்க கிட்ட இருந்து பணத்தை எல்லாம் பறிச்சியே, அந்த குரூப்போட வேலையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியல, ஆனா இந்த விஷயத்த வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இதை யார் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஹீரோன் பாத்தீங்கன்னா எங்க பொண்ணு உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம், நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோனும் புகுந்த வீட்டுக்கு வராங்க. புகுந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருதுங்க. ஆக்சுவலா நேத்து ராத்திரி ஹீரோயினோட கணவர் கிட்ட இருந்து அடிச்சாங்க இல்லையா இந்த நகை, அதை எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஹீரோயின் தான் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நான் இதுக்கு சார் வரணும், என்னோட ஹஸ்பண்ட் வந்தா கூட போதாதா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட இன்வால்மெண்ட்டும் அதுல இருந்ததுனால நீங்க 2 பேருமே வரணும், ஒரு ½ hour வேலை தான், வந்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சார் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில முக்கியமான நாள், இந்த டைம்ல என்ன வீட்டுல வெளியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு ½ மணி நேரம் தான், வந்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பிரஷர் போடுறாரு. இப்போ எப்படியாவது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும், கல்யாணமான முதல் நாளே ஸ்டேஷனுக்கு போனான்ற பேர் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவங்களுக்கு தெரியாம போலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த விஷயத்த கணவர் கிட்ட போன் பண்ணி சொல்ல கணவர் சொல்றாரு இன்னைக்கே போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப அடமெண்டா பேசுறாரு, வந்தே ஆகணும்ன்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது அவர் ஒரு பிளான் பண்றாருங்க. அவர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவுனுக்கு கிளம்புற மாதிரி வெளியில போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பொண்ணுக்கு ஹீரோயின் மாதிரி கெட்டப் போட்டு அந்த ரூம்குள்ள உட்கார வச்சுட்டு ஹீரோயின் அந்த பொண்ணு மாதிரி கெட்டப் போட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க. சோ இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கணவர் கூட வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. இவங்க அந்த பேட்டரி ரிக்ஷால தான் கைஸ் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா வீட்டை சார்ந்த ஒருத்தர் கோபால் என்ன பாயல் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான், எங்க போறான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல இந்த சின்ன பொண்ணு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா இல்லையா, ரொம்ப நேரமா இந்த பாயலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாயலை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோவும் போயிட்டாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா டேபிள் மேல கொள்ளையடிக்கப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. அது இவங்களது தானா அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ண சொல்றாரு. இவங்களும் ஆமா அப்படின்றாங்க. இது யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இன்ஃபார்மர் மூலமா இதை பண்ணது யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், செல்லுல அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் இந்த பாயல ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்களா, அதே சமயம் ரூம்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள ஹீரோனோட கெட்டப்ல பாயல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ரூம் டோரை மட்டும் திறந்தாங்கன்னா நம்ம லாக் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா செல்லுக்குள்ள யார் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அந்த ரெட் லைட் லேடியை நம்ம பார்த்தலையா, அந்த லேடியை தான் போலீஸ் ஆபீசர் புடிச்சிட்டு வந்து வச்சிருக்காரு. ஏன்னா அந்த சிம் கார்டை ட்ரேஸ் பண்ணதன் மூலமா அந்த லேடி தான் மாட்டி இருந்திருக்காங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரையும் நம்ம ஹீரோனையும் மிரட்டுற மாதிரி தான் செல்லுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான காரணம் என்னன்னா அந்த லேடிக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குதுங்க. அந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் வேற யாரும் கிடையாது, தேவின்னு அந்த ராபரி கும்பலோடைய தலைவின்னு ஒருத்தியை பார்த்தோம் இல்லையா, அந்த தலைவி தான். அங்க கட் பண்ணா வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா கதவை தட்டி திறக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. உள்ள இருக்கக்கூடிய இந்த பாயல் கதவை
கதவை திறக்கவே மாட்டா. உள்ள இந்த மணப்பெண் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜன்னல் வெளியில எட்டி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவ அந்த பக்கம் திரும்பி படுத்துப்பா. நல்லா தூங்கிட்டு இருக்கா போல, எந்திரிக்கவே மாட்டேன்றா. இந்த நேரம் பார்த்து கோபால் வேற வீட்ல இல்ல அப்படின்ற மாதிரி வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் புலம்பிட்டு இருப்பாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ரெட் லைட் லேடியை ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வக்கீல் வந்து அந்த ரெட் லைட் லேடியை வெளியே எடுத்துருவாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல அந்த ராபரி கும்பலை சார்ந்தவன் நின்னுட்டு இருப்பான். இவன் தான் அந்த பேங்க் ராபரி பண்ணதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சேசிங் நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் கதவை தட்டுன்னு தட்டி எப்படியோ கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள இருந்தது நம்ம ஹீரோயின் கிடையாது, பாயல் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. இதை பார்த்து உறவினர்கள் எல்லாருமே பயங்கர ஷாக்கா வராங்க. இன்னொரு பக்கம் அந்த ராபரி கும்பலை சார்ந்தவனை சேஸ் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, எப்படியோ ஒரு இடத்துல வச்சு அடிச்சு அவனை புடிச்சு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. இவன் தான் பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து ராபரி பண்ணிட்டு போயிருந்திருக்கான். அதே சமயம் கோபால மயக்காடையை வச்சு கோபால் கிட்ட இருந்து திருடிட்டு போனதும் இவன் தான் அப்படின்றத நம்ம ஹீரோயின் காட்டி கொடுக்குறாங்க. இவனை தான் புடிச்சு கொடுத்தாச்சு இல்லையா, இனி நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணணும், சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, நீங்க சைன் போடுற மாதிரி இருக்கும், இருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க. அங்க வேற டைம் ஆயிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு கார் வந்து நிக்குதுங்க. அந்த காருக்குள்ள இருந்து இந்த தேவி வராங்க. இந்த தேவி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான ஆள் தான் போலங்க. ஆனா அவங்க தான் இந்த ராபரி கும்பலுக்கு தலைவி அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்ப டிவி நியூஸ் எதை தொட்டாலும் உங்களுடைய பேரு உங்களுடைய புகழ் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை பார்த்துட்டு உன்ன மாதிரி தான் தைரியமா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துற மாதிரி வாழ்த்திட்டு இன்டைரக்டா நீ என்னோட லைன்ல தலையிடக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. கணவன் செத்துட்டா மனைவிய விதவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனைவி செத்துட்டா கணவனையும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால ஒருத்தர் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட கணவர் பாத்தீங்கன்னா நான் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனா ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் செகண்ட் சீசன்ல சொல்ல போறதா சொல்லி இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்றாங்க. இதோட இந்த சீரீஸ் முடியுதுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.